யோபு 8ஆம் அதிகாரம். அதற்கு சூகாயனான பில்தாது கூறிய பதில். எதுவரை இவ்வாறே பேசிக் கொண்டிருப்பீர்? உம் வாய்ச்சொற்கள் புயல் காற்றைப் போல் இருக்கின்றன. இறைவனே நீதியை புரட்டுவாரா? எல்லாம் வல்லவரே நேர்மை பிறழ்வாரா? உம் புதல்வர்கள் அவருக்கெதிராய் பாவம் செய்தால் குற்றப்பழியின் ஆற்றலிடம் அவர்களை கையளித்தார். ஆனால் நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினால், எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சினால், நீர் மாசற்றவரும் நேர்மையானவருமாயிருந்தால், இப்பொழுது கூட அவர் உம் பொருட்டு எழுந்திடுவார். உமக்குரிய உரையுளை மீண்டும் ஈந்திடுவார். உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருந்தாலும் உம் வருங்காலம் வளமை மிக கொழிக்கும். முன்னோரின் தலைமுறையை கேட்டுப் பாரும். அன்னாரின் தந்தையர் ஆய்ந்ததை அறியும். நேற்று தோன்றிய நாம் ஒன்றும் அறியோம். நிலமிசை நம் வாழ்நாள் நிழலை போன்றது. அவர்களன்றோ உமக்கு அறிவித்து உணர்த்துவார். புரிந்த வார்த்தைகளை உமக்கு புகட்டுவர். சேரின்றி நாணல் தழைக்குமா? நீரின்றி கோரை வளருமா? இன்னும் பசுமையாக வெட்டாது இருக்கையிலேயே எல்லா புற்களுக்கும் முன்னே அவை வாடிடும். இறைவனை மறப்போரின் கதி இதுவே. இறைப்பற்றில்லாரின் நம்பிக்கை இடிந்து போம். அவர்களின் நம்பிக்கை முறிந்து போம். அவர்கள் சார்ந்திருப்பது சிலந்தி கூட்டையே. யாராவது அவ்வீட்டின் மீது சாய்ந்தால் அது நில்லாது போம். யாராவது அதை பற்றி பிடித்தால் அது நிலைத்திராது. பகலவன் முன் பசுஞ்செடி போன்றோர் அவர்கள். படரும் தோட்டமெங்கும் அவர்களின் கிளைகள் கற்குவியலில் பின்னிடும். அவர்களின் வேர்கள் கற்களிடையே இடம் தேடும். அவர்கள் தம் இடத்திலிருந்து எடுபட்டால், உங்களை நான் கண்டதே இல்லை என உதறிவிடும் அவ்விடம். பார், அவர்கள் தம் வாழ்வில் கண்ட இன்பம் இதுவே. மண்ணினின்று மற்றவர் முளைத்தெழுவர். இதோ, கரையில்லாதவரை இறைவன் கைவிடுவதில்லை. காதகர்க்கு அவர் கை கொடுப்பதுமில்லை. இருப்பினும் உம் வாயை சிரிப்பாலும் இதழ்களை மகிழ் ஒலியாலும் நிரப்புவார். உம்மை பகைப்பவர் வெட்கத்தால் உடுத்தப்படுவார். தீயோர் கூடாரம் இல்லாது போகும்.